இந்த வீடியோவில் நம்ம நட்சத்திரங்களையும் விண்மீன் தொகுதி கூட்டங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ராசி ஜாதகம் பற்றி இல்லை. திஸ் இஸ் அன்சைன்ட், மீனம் பற்றி தெரியாத உண்மைகள். பைசஸ், மீனம் கான்ஸ்டலேஷனை பெருசாக உங்களால் வானத்தை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. எல்லா நட்சத்திரங்களுமே ரொம்பவே டிம்மானது. அதே மாதிரி வானத்தில் ஒரு பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதியாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஐஏயுவால் அங்கீகரிக்கப்பட்ட 88 கான்ஸ்டலேஷனில் இது 18வது பொசிஷன்லையும் 12 ஜோடியாக் சைன்ஸில் இது 4வது பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷனாகவும் அமைஞ்சிருக்கு. செப்டம்பர் ஆரம்பித்து ஜனவரி வரைக்கும் தெரியக்கூடிய இந்த விண்மீன் தொகுதியை வானத்தில் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தாங்க. சிட்டியில் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே இருக்க லைட் பொல்யூஷன் வச்சு இந்த நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் இதை சுற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்மேஷன் இருக்கு. அதை வச்சு இந்த மீனம் கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதியை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். செப்டம்பர் நவம்பர் அந்த ரேஞ்சில் நீங்கள் சதர்ன் சைடு வானத்தோட தென் பக்கம் திரும்பி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி போல ஒரு ஸ்கொயர் வரைஞ்ச மாதிரி வானத்தில் 4 புள்ளிகளை உங்களால் டக்குன்னு நோட் பண்ண முடியும். இதை பெகசிஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கொயரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே தாங்க மீனம் இருக்கும். முக்கியமாக அந்த ஸ்கொயருக்கு கீழே நீங்கள் வரும்போது சில நட்சத்திரங்கள் வட்டமாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கும். அதுதான் ஒரு மீனோட தலை. அந்த தலையை அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி நீங்கள் கீழே போனீங்கன்னா நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்து வி மாதிரியான ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணும். அதை நீங்கள் தொடர்ந்து போகும்போது இன்னொரு மீனையுமே ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ டெக்னிக்கலாக நீங்கள் இந்த பெகசிஸ் ஸ்கொயரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனம் விண்மீன் தொகுதியவே உங்களால் அடையாளம் காண முடியும். கிராம பகுதிகளில் இல்லைனா வெளிச்சம் குறைவாக இருக்க அந்த இடத்துல, லைட் பொல்யூஷன் கம்மியாக இருக்க அந்த இடத்துல இதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. லைட் பொல்யூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் மேகமூட்டங்கள் நிறைந்த இந்த மழைக்காலத்தில் தான் இது தென்படுற அந்த சமயத்தில் வானத்தில் இதை பார்க்குறதே ரொம்பவே அரிதான காரியம் தான் சொல்லணும். மிக பிரம்மாண்டமான ஒரு கான்ஸ்டலேஷன். இந்த கான்ஸ்டலேஷன் பின்னாடி இருக்க அந்த கதையுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். கிரேக்கர்களுக்கு முன்னாடி பாபிலோனியன்ஸ் இதை பார்த்ததுக்கான குறியீடுகள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கேன். ஸோ அதில் 2 மீன்கள் ஒரு தூண்டிலால் இணைக்கப்பட்ட மாதிரி தான் பாபிலோனியர்கள் இதை நோட் பண்ணியிருக்காங்க. கிரேக்கர்களோட கதையின்படி பார்க்கும்போது இந்த உலகத்தை உருவாக்கின காயா அப்படிங்கிற கடவுள் ஒலிம்பியாவில் வாழ்ந்துட்டு இருக்க மற்ற கடவுள்களை அழிக்கிறதுக்காக 1000 டிராகனோட தலைகள் கொண்டிருக்க ஒரு வித்தியாசமான மிருகத்தை உருவாக்குனாங்களாம், டைஃபன்னு சொல்லி. அந்த மிருகம் இந்த கடவுளுக்குள்ளே வர அந்த சமயத்தில் அங்கே இருந்த மற்ற கடவுள்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். அதில் ஒருத்தர் தான் மகரம், அதாவது கேப்ரிகானஸ். அவர் தான் முதல்ல இந்த மாதிரி கடலில் குதிச்சாராம். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் கேப்ரிகானையுமே இந்த மீனத்துக்கு பக்கத்தில் பார்க்க முடியும். ஆஃப்ரோடைட்டி, அவளுடைய மகன் ஈரோஸ், இவங்க 2 பேருமே மீனா மாதிரி தண்ணிக்குள்ள குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்களாம். அந்த ஞாபகத்தமாக தான் வானத்தில் இவங்க 2 பேருமே மீனா இருக்க மாதிரியும் சொல்லப்படுது. இந்த மீனம், மகரம், அக்வாரியஸ் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டலேஷன் எல்லாத்தையுமே ஒரே இடமா தான் கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த வானத்தோட கடலுன்னு சொல்லுவாங்க. இந்த கடலோட சம்மந்தப்பட்ட அந்த விலங்குகள் பேஸ் பண்ண விண்மீன் தொகுதிகள் அதிகமாக இந்த இடத்துல காணப்படுற காரணத்தினால வானத்தோட இந்த பகுதியை இந்த சீங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதில் தான் நீங்கள் மீனத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். தமிழ்லையுமே மகாவிஷ்ணுவை மச்சவதாரம் அந்த மீனோட தான் கம்பேர் பண்ணுவாங்களாம். ஏசு கிறிஸ்துவுமே 2 மீனையும் அப்பத்தையும் தான் கொடுத்த மாதிரி ஒரு கதை இருக்குது. ஸோ நிறைய கல்ச்சரில் நிறைய வித்தியாசமான இடங்களில் இந்த கான்ஸ்டலேஷனை, இந்த தொகுதியை மீனாக தான் பார்த்துருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய ஒரு கான்ஸ்டலேஷனில் பிரகாசமான நட்சத்திரங்கள் இல்லாதது வருத்தம் தான். ஆல்ஃபக் ஈட்டா பீசியம், இதுதான் இந்த நட்சத்திர கூட்டத்துடைய பிரகாசமான நட்சத்திரம் சொல்லலாம். நம்ம பூமியிலிருந்து 350 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. ஒரு எல்லோ ஜெயண்ட் நம்ம சூரியனோட 3 மடங்கு அதிக எடையும் 25 மடங்கு மிக பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம் சொல்லலாம் ஆல்ஃபக். பட் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சூரியனோட யங்கஸ்டான ஒரு நட்சத்திரங்க. வெறும் 22 கோடி தான் இதோடைய வயசு. இது ஒரு மேக்னெட்யூட் 3.83 அண்ட் இது ஒரு தனி நட்சத்திரம் கிடையாது. இது கூடவே ஒரு பைனரி ஸ்டாரா ரொம்பவே கம்மி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய 7.5 மேக்னெட்யூடோட இன்னொரு நட்சத்திரம் இதை வளம் வந்துட்டு இருக்கு. டக்குன்னு வானத்தில் பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது. பட் லைட் பொல்யூஷன் இல்லைனா இதை உங்களால் பார்க்க முடியும். 2வது பிரகாசமான நட்சத்திரம் காமா பீசியம். நம்ம பூமியிலிருந்து 140 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. அண்ட் இதோடைய மேக்னெட்யூடுமே அரௌண்ட் 3.6 தான் வரும். இது கொஞ்சம் பழைய நட்சத்திரங்க. நம்ம சூரியனோட 10 மடங்கு அதிக நிறை வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இதோடைய வயசு 550 கோடி. பழைய ஒரு நட்சத்திரம். அண்ட் இது ஒரு ரோக் ஸ்டாராகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரம் நகர்ந்துக்கிட்டே இருக்கான். இன்னும் சில கோடி வருஷங்களில் இந்த நட்சத்திரம் இந்த பீசஸ் கான்ஸ்டலேஷன்லேயே ஒரு பகுதியாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து ஒமேகா பீசியம், இது மேக்னெட்யூட் 4, ரொம்பவே ஃபெயிண்டான ஒரு நட்சத்திரம் தான். நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 110 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இதுவும் ஒரு பைனரி ஸ்டார், நம்ம சூரியனோட 2 மடங்கு பெருசாக இருக்கும் சொல்லி என்னப்படுது. இந்த 2 மீன் கான்ஸ்டலேஷனையுமே இணைக்கிற மாதிரி ஒரு புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளியை ஆல்ட்ரெஜான்னு சொல்லுவாங்க. முடிச்சு, நாட்டுன்னு அர்த்தம். இது தனி நட்சத்திரம் கிடையாது, இதுவும் ஒரு பைனரி ஸ்டார் தான். இந்த 2 நட்சத்திரங்கள் ஒன்று சுற்றி வளம் வரதுக்கு 700 ஆண்டுகள் ஆகுமா, 700 இயர்ஸ் ஆகுமா. சூரியனோட 2 மடங்கு பெரிய நட்சத்திரங்களாக இருந்தாலும்
இதோட அந்த வெளிச்சம்ங்கிறது கம்மி, பூமியிலிருந்து 130 ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது. இதை தொடர்ந்து போகக்கூடிய எல்லா நட்சத்திரங்களுமே வெளிச்சத்தில் கம்மியாகவும் டிம்மாகவும் இருக்க அந்த சமயத்தில் உங்களால் அந்த ஷேப்பை நல்ல லைட் பொல்யூஷன் இருக்க அந்த இடத்துல கண்டுபிடிக்கவே முடியாது தாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். அதை தொடர்ந்து இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தா நிறைய மெசியர் கேலக்சிஸ் இருக்குங்க. ஃபேண்டம் கேலக்ஸி M74 நம்ம பூமியிலிருந்து 30 மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்குது, ரொம்ப ரொம்ப தூரம். அண்ட் எஸ்டிமேஷன் படி இந்த கேலக்சிக்குள்ளே 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்காங்க. 10,000 கோடினா யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த கேலக்சிக்குள்ளே 2 வித்தியாசமான சூப்பர் நோவா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேயுமே ஒன்று ஹைப்பர் நோவா, டைப் 1C ஹைப்பர் நோவாங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 2005 இது வரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லான எக்ஸ்ரே அண்ட் காமா ரேஸை இது வெளிவிட்டதாகவும் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேலக்ஸி தான் M74. அண்ட் ஆல்சோ இது தனியால் M74 குரூப்புன்னு சொல்லி இதை சுற்றியே ஒரு 4-5 கேலக்சிஸ் வளம் வந்துட்டுருக்கேன். அதில் M74 தான் பிரைட்டஸ்ட். அதை தொடர்ந்து சில இர்ரெகுலர் கேலக்சிஸ் இருக்கதாகவும் நோட் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ M74 தனியால் ஒரு கூட்டமாக தான் சுற்றிட்டுருக்கு. புல்சை கேலக்ஸி நம்ம பூமியிலிருந்து 534 மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய, இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எதனால் புல்சை கேலக்சின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு. பார்க்க அந்த புல்சை போலவே இருக்கல. அண்ட் இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த கேலக்ஸி இன்னொரு குட்டி ஸ்பைரல் கேலக்சியோட மோதி இருக்கிறதுனால தானா. அதுதான் ஒரு விதமான அதிர்வலியை ஏற்படுத்தி நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது புல்சை வடிவத்தை ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச கேலக்சிஸ்லேயே இதுக்கு தான் அதிகமான வட்டங்கள் இருக்குது, ரிங்ஸ் இருக்குது. NGC 474 சொல்லப்படுற ஒரு எலிப்டிக்கல் கேலக்ஸி நம்ம பூமியிலிருந்து 100 மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கு. இது ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கான காரணம், இது ஒரு சாதாரண எலிப்டிக்கல் கேலக்ஸி மாதிரி தெரிஞ்சாலும் இதோடைய பின்பக்கத்தில் அலை வடிவத்தில் ஒரு சின்ன வால் இருக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். இது எதனால் ஏற்பட்டுச்சு, இப்படி கேலக்சியில் மாற்றங்களை கொண்டு வர முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பின அந்த காரணத்தினால பேசிஸில் இது ஒரு முக்கியமான கேலக்சியாகவே பார்க்கப்படுது. CL 00241654 இது அந்த பீசிஸ் கான்ஸ்டலேஷனில் நம்ம எடுத்த ஒரு விசித்திரமான புகைப்படம் சொல்லலாம். நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 360 கோடி ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிளஸ்டர் கேலக்ஸி தான் அது. தண்ணியில் 2-3 கேலக்ஸி ஒன்றா சேர்ந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆகியிருக்கு. பட் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேலக்ஸி கிளஸ்டரோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸியை அப்படியே வட்ட வடிவத்தில் வளைச்சு நம்ம கண்ணில் காட்டியிருக்கு. கிராவிடேஷனல் லென்சிங் சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேலக்ஸியோட அந்த வெளிச்சத்தை வளைச்சு கிராவிடேஷனல் லென்சிங் எஃபெக்டை அழகாக கிரியேட் பண்ணியிருக்கு. அதனாலேயே ஒரு ஸ்பெஷலான புகைப்படமாக மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி 1-2 ஏகப்பட்ட கேலக்சிஸ் இந்த பீசிஸ் கான்ஸ்டலேஷன் விண்மீன் தொகுதிக்குள்ளே அடங்கியிருக்க தான் செய்யுது. ஆனால் மற்ற ஜோடியாக் கான்ஸ்டலேஷனோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் ஸ்பெஷலாக வித்தியாசமான ஒரு பொருள் இருக்க மாதிரி நம்மளுக்கு எதுவும் தெரியல. இதோடைய சைஸ் மட்டும் தான் பெருசாக இருக்குது. மற்றபடி நட்சத்திரங்களோட வெளிச்சமும் கம்மி, உள்ள இருக்கக்கூடிய அந்த டீப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ஸ்பெஷாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. வானத்தில் அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் டைம் கிடைச்சா நிமிர்ந்து பாருங்கள், வானத்தில் இருக்க கடலில் இந்த 2 மீன்கள் நீந்திட்டு இருக்கோம். திஸ் இஸ் அன்சைன்ட். Signing off.